Hi, HH amigos. வோல்டேஜ்ன்றது வந்து ஒரு எலக்ட்ரான் இல்லை ஒரு புரோட்டான் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லக்கூடியது. இதை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். இன்னும் நல்லா புரியணும்னா, இங்கே ஒரு ஹை ப்ரெஷர் உள்ள ஒரு கண்டெய்னர் இருக்குது. இங்கே லோ ப்ரெஷர் உள்ள ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம். இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகக்கூடிய அந்த தண்ணியோட ஸ்பீடு சொல்லக்கூடியது தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த டாப்பிக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சுன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இதை எப்படி மெஷர் பண்ணலாம்னா, 1 வோல்ட்டுன்றது வந்து 1 ஜூல், அதாவது ஒர்க் டன் பை 1 கூலும், ஒரு சார்ஜ். கரண்ட்டுன்றது என்னதுன்னா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கரண்ட். இந்த கரண்ட்டு வந்து பேசிக்கலாக 2 டைப்ஸ். ஒன்று எலக்ட்ரிக் கரண்ட்னா, இன்னொன்று கன்வெக்ஷனல் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கன்வெக்ஷனல் கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இதோட எஸ்ஐ யூனிட் என்னதுன்னா ஆம்பியர்னு சொல்லுவோம். இதோட சிம்பிள் கேபிட்டல் ஏ. 1 ஆம்பியர்ன்றது 1 கூலும் பர் செகண்ட். இதை நம்ம I = Q/T ஃபார்மில் எழுதுவோம்.